வணக்கம், இது ஏட்டின் தமிழ். இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அரசியல் ரீதியாக நிகழக்கூடிய நிகழ்வுகளை வச்சு சில கேள்விகள் எங்க டீம் எடுத்திருக்காங்க. அதற்கான பதிலா நான் இந்த வீடியோவில் கொடுக்க போறோம். ஸோ இந்த வீடியோ முழுசா பாருங்க. நம்ம வீடியோக்கு போவோம். முதல் கேள்வி, ஈரோடு இடைத்தேர்தல் புறக்கணிப்பு அதிமுக, பாஜக, தாவேகாக்கு எந்த வகையில சாதகமா இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். முதல்ல தாவேகா, தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் நிறைவாகுது. இந்த நேரத்துல ஒரு இடைத்தேர்தல் வருது. இன்னும் ஒரு வருஷத்துல சட்டசபைக்கான எலெக்ஷனும் வரப்போகுது. இந்த நேரத்துல இடைத்தேர்தலை சந்திச்சு தன்னோட ஓட்டு வங்கிய தன்னோட செல்வாக்கை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள கொண்டு வர விரும்பாத விஜய் அவர்கள் இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கார். இது ஒரு நல்ல மூவ் தான். அதே நேரம் பிரதான எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்க கூடாது அப்படிங்கறத எங்களோட கருத்து. ஏன் அப்படின்னா, அதிமுகவோட ஓட்டு வங்கி எப்படி இருந்தாலும் தங்களோட வாக்கை செலுத்த தான் போறாங்க. அது முழுக்க முழுக்க நோட்டாக்கு போகும் சொல்ல முடியாது. இது கண்டிப்பாக சிதறது திமுகவுக்கும் போகும், நாம் தமிழர் கட்சிக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் நாங்க தான் மூன்றாவது பெரிய சக்தியா தமிழக அரசியல இருக்கோம் அப்படின்னு கிளைம் பண்ணக்கூடிய கட்சி இந்த தேர்தலை சந்திச்சிருக்கணும். ஏன்னா அவங்க டிஃபெண்ட் பண்ணக்கூடிய அரசியல் எதிரியா அவங்க சுட்டி காட்டக்கூடிய திமுக களத்துல நிக்குது. இரண்டாவது பெரிய கட்சியான அதிமுக களத்துல நிக்கல. இந்த சூழ்நிலையை சாதகமா பயன்படுத்தி இந்த களத்துல ஈரோடு இடைத்தேர்தல்ல பிஜேபி நின்றுதா ஒரு கணிசமான ஓட்டு கண்டிப்பா கிடைச்சிருக்கும். அதை வச்சு 2026க்கான எலெக்ஷனை அவங்க போக்கஸ் பண்ணலாம். சோ இந்த வாய்ப்பை பிஜேபி தவறவிட்டதா தான் நாங்க நினைக்கிறோம். இதுதான் எங்களுடைய கருத்து. தமிழக வெற்றி கழகத்தோட இலக்கு என்ன, அவங்களோட கொள்கைகள் அவங்களுக்கு சாதகமானதாக அமையுமா? முதல்ல தமிழக வெற்றி கழகத்தோட இலக்கு 2026 எலெக்ஷன். இந்த 2026 எலெக்ஷனை அவங்க தங்களுடைய அரசியல் தலைவரான தளபதி விஜய் அவர்களை மையப்படுத்தி தான் அணுக போறாங்க. அதே நேரம் விஜய மட்டுமே சுத்தி நடக்கிற அரசியலை மட்டும்தான் தாவேகா செய்ய போகுது. இதுல இரண்டாம் கட்ட தலைவர்களோ இல்ல அடுத்த கட்ட நிர்வாகிகளுக்கான ஒரு பெரிய ஸ்பேஸ் அங்க இருக்க போறது இல்ல. 2026 எலெக்ஷன்ல தாவேகா தங்களுடைய சக்தியை பெரிய அளவுல நிரூபிச்சு காட்ட வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. கண்டிப்பாக அவங்க ஓட்டை பிரிச்சு நாங்க தான் இரண்டாவது சக்தி அப்படின்னு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய இலக்கா இருக்க போகுது. அதே நேரம் அவங்களோட கொள்கைகள் கோட்பாடுகள் அவங்களுக்கு பலன் தருமா அப்படின்னா, கண்டிப்பாக அந்த கொள்கை கோட்பாடு ஒரு குழப்பமான நிலையில தான் இருக்கு. ஏன்னா சீமான் அவர்கள் பெரியார விமர்சிச்சப்போ தாவேகா பக்கம் இருந்து எந்தவித ரெஸ்பான்ஸும் வரல, இல்ல ஒரு ரிப்ளையும் வரல. இந்த கொள்கை கோட்பாடு தாவேகாக்கு கண்டிப்பா பலன் கொடுக்குங்கிற நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் விஜயின் ஒரு முகம், அவருடைய செயல்பாடுகளை மட்டுமே வச்சுதான் இந்த அரசியல் நகர போகுது. அவர் தான் தாவேகாவோட பாசிட்டிவ். சோ இந்த பாசிட்டிவான விஷயம் எலெக்ஷன்ல எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ண போகுதுங்கிறது பொறுத்தது தான் பார்க்கணும். 2026 எலெக்ஷன்ல தாவேகா அதிமுக கூட்டணி அமையுமா அப்படிங்கிற கேள்வி இங்க நிறைய பேர் கேட்கறாங்க. அதற்கு எங்களுடைய பதில், கண்டிப்பா தாவேகா அதிமுக கூட்டணி அமைய போறது இல்ல. அதற்கான பல காரணங்கள் இருக்கு. அது சில காரணங்கள் இந்த கேள்விக்கு சொல்ல விரும்புறோம். முதல் காரணமா என்ன அப்படின்னு பார்த்தா, தமிழக வெற்றி கழகம் முழுக்க முழுக்க விஜய்ங்கிற ஒரு நபரை சுத்தி தான் அரசியல் செய்ய போகுது. அவர் தான் நமக்கான தலைமை, இந்த தமிழக அரசியல கொண்டு போகக்கூடிய தலைமை அப்படின்னு நம்புறாங்க. சோ கேடர்ஸ் எல்லாருமே விஜய் அவர்கள் தனிப்பட்ட ரீதியாக பெரிய செல்வாக்கு பெறணும், அவர் தான் முதலமைச்சரா உட்காரணும் அப்படின்னு சொல்லி வேலை செய்ய போறாங்க. இப்போ ஒருவேளை அதிமுக கூட கூட்டணி அமையும் பட்சத்தில், அதிமுகக்குன்னு ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு, அதுக்கு ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, அதுக்கு இருக்கிற கட்டமைப்பு வேற எந்த கட்சிக்கும் கிடையாது. சோ அவங்களும் விட்டு தர மாட்டாங்க. அதனால கண்டிப்பாக இந்த கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அடுத்த கேள்வி, 2026 எலெக்ஷன்ல திமுகவின் பலம் என்னவா இருக்க போகுது? இந்த கேள்விக்கு நம்ம தெளிவா பதில் சொல்லணும்னா, கண்டிப்பா திமுகவுடைய பலம் எதிர்கட்சியோட பலவீனம் தான். ஏன்னா இன்னைக்கு எதிர்கட்சியா இருந்த அதிமுக உடைஞ்சிருக்கு, பல தலைமைகளா சிதறி இருக்கு. அது மட்டும் இல்ல, அதிமுக கிட்ட ஒரு வைப்ரண்டான கூட்டணி இல்ல. எங்களுடைய கணிப்பு 2026 எலெக்ஷன் நெருங்குற வரைக்கும் பிஜேபியை தான் திமுக போக்கஸ் பண்ணி விமர்சிச்சுட்டு இருக்கும். அதே நேரம் எலெக்ஷன் நெருங்கினதுக்கு அப்புறம் அதிமுகவையும் விமர்சிச்சு பேசும். அதற்கான பலன் கண்டிப்பாக எலெக்ஷன்ல திமுக அனுபவிக்க போகுது. அதுதான் அவங்களுடைய பலம். இந்த திமுக ஆட்சியில உருவாகி இருக்கக்கூடிய அதிருப்தியை ஒருங்கிணைஞ்சு அறுவடை பண்ற மாதிரி எந்த கட்சியும் இல்ல, அதற்கான கூட்டணியும் அமையல. இந்த ஃபேக்டர் கண்டிப்பா திமுக சாதகமாக தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, திமுகவுடைய அதிருப்தியான வாக்கள் பல கட்சிகளுக்கு சிதற போகுது. அந்த சிதறல் தான் திமுகவுக்கு பலமா இருக்க போகுது. அதே நேரம் திமுக தங்களுடைய கோர் ஓட்டர்ஸ் அண்ட் அவங்களோட இன்ஸ்டிடியூஷன் ஓட்டர்ஸ் இதை எல்லாத்தையும் கரெக்டா மேனேஜ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் கூட்டணியும் அவங்களுக்கு பலமா தான் இருக்க போகுது. பெரியார் பற்றிய சீமானின் விமர்சனம் அவருக்கான ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குமா? இதற்கு எங்களுடைய பதில் கண்டிப்பா கிடையாது. மேபி இந்த ஈரோடு எலெக்ஷன்ல இந்துத்துவ ஓட்டர்ஸா இருக்கக்கூடிய பிஜேபி ஓட்டர்ஸ் கண்டிப்பா சீமானுக்கு சாதகமான ஓட்டு போட்டிருக்கலாம். அதுவும் ஒரு சில பர்சன்டேஜ் தான் விழுந்திருக்கும்.
ஸோ பெரியார் பற்றின சீமானுடைய விமர்சனம் கவன ஈர்ப்பு பெற்றிருக்கு, மக்கள் மத்தியில் யோசிக்கிறாங்க. ஆனா அது வந்து ஓட்டா மாறும், அதுக்கான ஃபேக்டர் அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. பிகாஸ் பெரியார் வந்து எப்பவுமே ஓட்டிங் ஃபேக்டராவோ இல்ல அவர் வந்து தமிழக அரசியல்ல ஒரு கன்வின்சிங் ஃபேக்டராவோ இருந்ததில்லை. 1967 கூட காமராஜருக்கு ஆதரவாக தான் பெரியார் பேசினாரு. அந்த எலெக்ஷன்ல தான் காமராஜர் தோத்தாரு. ஸோ பெரியார் பற்றின விமர்சனம் கண்டிப்பா சீமானுக்கு ஒரு கவன ஈர்ப்பா இருக்குமோ தவிர அது வந்து அவருக்கான ஓட்டு வங்கியை இன்க்ரீஸ் பண்ணி தரப்போறது இல்லை. அடுத்த கேள்வி, 2026 எலெக்ஷன் அதிமுகக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதா. கடந்த 4 வருஷ காலமா அதிமுக எதிர்கட்சியா சிறப்பா செயல்பட்டுதா அப்படின்னு கேட்டா பெருவாரியான மக்கள் சொல்றது இல்ல அப்படிங்கிறது தான். ஒரு அக்ரெசிவான ஒரு பேட்டர்ன்ல டிஎம்கேவை எதிர்க்காம இருந்ததும், தென் டிஎம்கே செய்யக்கூடிய தவறுகளை வந்து காலம் தாழ்த்தி சொல்லி அவங்கள விமர்சிச்சதும் மெயின் மைனஸ் பாயிண்டா இருக்கு. அதே நேரம் இன்னைக்கு அதிமுகவோட முகமா இருக்கக்கூடிய எடப்பாடியார் அவர்களை பத்தி நாம விமர்சிக்க ஒண்ணும் இல்லை. அவர் வந்து நல்ல ஸ்க்ரூட் பாலிட்டிஷியன் தான். அவரோட திறமையை பத்தி நாம வந்து குறைச்சு மதிப்பிடல. அதே நேரம் கடந்த பாராளுமன்ற எலெக்ஷன்ல அவரு ஸ்கோர் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனா அதற்கான கூட்டணி கதவை அடைச்சு வச்சிருந்தது. அவருக்கு சாதகமான பகுதியை அவரே சாத்திக்கிட்டாருன்னு சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா பாராளுமன்ற எலெக்ஷன்ல குறைஞ்சது 15 சீட் வந்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி போட்டிருந்தா எடுத்திருக்கலாம். அதுவே கண்டிப்பா திமுகவுக்கு ஒரு சரிவை ஏற்படுத்தி இருக்கும். ஆனா இந்த சூழ்நிலையில தொடர் 3 பெரிய வெற்றிகளை திமுக பெற்றிருக்கு. அதுவும் அதிமுகவை படுதோல்வி அடைய வச்சு. இந்த நிகழ்வு திமுகவுக்கு சாதகமாகவும் அதிமுகவுக்கு பாதகமாகவும் தான் அமைஞ்சிருக்கு. அதே நேரம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் சிலது அதிமுகவுக்கு பாதகமாகவே இருக்கு. அதிமுகவிலிருந்து விலகி நிர்மல்குமார் அவர்கள் தாவேகா போனதும், விடுதலை சிறுத்தை கட்சிகளை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா தாவேகாக்கு போனதும் அதிமுக விட தாவேகா பக்கம் கவனத்தை ஈர்த்து போயிருக்கு அப்படிங்கிறத சொல்லி ஆகும். என்னதான் இருந்தாலும் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பு வேற எந்த கட்சிக்கும் இல்லை. அதிமுக எல்லா எலெக்ஷன்லையும் கடைசி 1 வருஷ காலமே அவங்களுக்கு போதுமானதா இருந்திருக்கு. ஆனா அது வந்து அம்மா ஜெயலலிதா அவங்க இருந்த காலகட்டங்கள். அதே போல இன்னைக்கும் அதிமுக தன்னுடைய அக்ரெசிவான கேம்பெயினையும் ஸ்ட்ராட்டஜியையும் அவங்க கரெக்டா வகுத்து செயல்பட்டா இந்த எலெக்ஷன்ல நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். ஆனா திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு வலுவான கூட்டணி அமையணும். அந்த கூட்டணி எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதும் மிகப்பெரிய கேள்விக்குறி. சீமான் விஜய் கூட்டணி அமையுமா? சீமானுக்கும் விஜய்க்கும் முன்னான கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 20% இன்னும் உயிர்ப்போடுதான் இருக்குதுன்னு சொல்லி ஆகும். அந்த 2 பேருக்கும் இங்க இடைஞ்சல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் பெரியார் அண்ட் அவங்களுடைய சித்தாந்தம். தாவேகா தன்னுடைய கொள்கை தலைவரா பெரியார் அறிவிச்சதும், பெரியார சீமான் விமர்சிச்சதும், அதுக்கு தாவேகா அமைதி காக்கிறதும் இது எதற்காக அப்படிங்கிறது நம்ம பார்த்துதான் ஆகணும். இன்னும் 14 மாத கால இடைவெளியில என்ன அரசியல் நிகழ்வு வேணாலும் நிகழலாம். அதே நேரம் விஜயும் சீமானும் கூட்டணி அமையும் பட்சத்தில் அவங்களுடைய கொள்கை காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த தேர்தலை சந்திக்கிறோம், எதிரியை வீழ்த்தி வெற்றி தான் இலக்கு அப்படின்னு சொன்னாலும் மக்கள் ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஆனா அது வெற்றி போதுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. எங்களை கேட்டா அது கண்டிப்பா பத்தாது. அடுத்த கேள்வி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யாருக்கு சாதகமா இருக்கு? இது நம்ம எல்லாத்துக்கும் வெளிப்படையே தெரிஞ்ச பதில் தான். திமுக எதிர்கட்சியா இருந்தப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவங்களுக்கு சாதகமாக தான் செயல்பட்டுச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். அதே நேரம் அவங்க ஆளுங்கட்சியா வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு சாதகமாகவே தான் செயல்பட்டு இருக்கு. உதாரணங்களுக்கு பல விஷயங்களை சொல்லலாம். அதிமுக ஆட்சியில ஒரே விஷயங்களை ரிப்பீட் மோட்ல பேசிட்டு இருந்த மீடியா இன்னைக்கு ஏதோ ஒரு நிகழ்வு அப்படின்னா ஒரே தலைப்போட ஒரே பப்ளிஷோட முடிச்சிடுறாங்க. தென் அடுத்த நியூஸுக்கு அவங்க போயிடுறாங்க. அதிமுக ஆட்சியில ஆக்டிவிஸ்டா இருந்த பல மக்கள் அண்ட் நடிகர் நடிகைகள் இந்த ஆட்சியில எங்க இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அதே நேரம் சில பத்திரிகை நிர்வாகிகள் திமுகவுக்கு ஆதரவாக பல இடங்கள்ல பேசி நம்ம பார்த்திருக்கோம். அதே போல சோசியல் மீடியால இருக்கக்கூடிய தனது ஆதரவு நபர்களுக்கு ரொம்பவுமே சாதகமா இந்த திமுக அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பிரபல யூடியூபர் ஜெண்டர் ரிவீலிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னதும் சரி, அடுத்து ஆபரேஷன் தியேட்டர்ல அவர் போய் செஞ்ச நிகழ்வும் சரி, அது சட்டத்துக்கு புறம்பானதா இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சதும் அவர் மேல ஒரு சின்ன நடவடிக்கை கூட எடுக்காம சாமர்த்தியமாக அந்த வட்டாரங்களை சிதைக்காம பார்த்துக்குச்சு இந்த திமுக அரசாங்கம். ஸோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாகட்டும் அண்ட் சோசியல் மீடியாவாகட்டும் திமுக சாதகமாகவே இப்ப வரைக்கும் செயல்பட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நாம இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். இங்க சொல்லப்பட்ட கேள்விகள் எல்லாமே எங்க குழு கூடி இங்க பேச்சு பொருளா எது இருக்கு, அதை எது நம்ம பிரசன்ட் பண்ணி அதுக்கான ஒரு கிளாரிஃபை கொடுக்கலாம், ஒரு கிளாரிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்த கேள்விகள் தான். அதுக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு சரியா உங்ககிட்ட கொடுத்துருக்கோம்னு நம்புறோம். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம்.